எல்லாரும் ஷிப்பிங் மிஷின் வாங்கணும்னு ஒரு யோசனையில இருக்கீங்களா? என்ன மாதிரி மிஷின் வாங்கலாம், இந்த மாதிரி அது ஸ்டிச் பண்ணும், எப்படி வாங்கலாம், என்ன அமௌண்ட்குள்ள வாங்கலாம்னு ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா? நான் உங்களுக்கு வந்து ஒரு 5 பாயிண்ட் உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்றேன். அதை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணி நீங்க யோசித்து என்ன பண்ணுங்க, நீங்களும் ஒரு நல்ல மிஷின் என்ன பண்ணலாம் வாங்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து யூசேஜ் பர்பஸ். நம்ம வந்து எதுக்காக மிஷின் வாங்குறோம், எதுக்காக யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும், டிசைட் பண்ணணும். நம்ம நார்மல் வீட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ண போறோமா, இல்ல ஒரு பொட்டிக் மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்ண போறோமா, இல்ல ஒரு டெய்லர் ஷாப் வைக்க போறோமா அப்படின்னு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும், யோசித்து நம்ம வந்து என்ன பண்ணணும், டிசைட் பண்ணணும். டிசைட் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், மிஷின் வாங்கணும். செகண்ட் வந்து மிஷின் டைப். இதுல 3 டைப் இருக்கு. மேனுவல் ஒன்று, எலக்ட்ரிக் ஒன்று, கம்ப்யூட்டரைஸ்டுன்ற 3 டைப் இருக்கு. இந்த 3 டைப்ல வந்து நீங்க எந்த மாதிரி மிஷின் வாங்க போறீங்க? எனக்கு வந்து பேசிக்கே தெரியாது, நான் இப்பதான் பிகினரா இருக்கேன், ஓரளவு தெரியும் அப்படின்றவங்க நீங்க என்ன பண்ணலாம், மேனுவல் பிகினர் மிஷின் என்ன பண்ணலாம், வாங்கலாம். பிகினர்ன்றது நார்மல் மிஷின், ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும், ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் மட்டும்தான் வரும். அந்த மிஷின் நீங்க என்ன பண்ணலாம், வாங்கி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஸ்டிச்சிங் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், வேற மிஷின் என்ன பண்ணலாம், வாங்கணும்னா எலக்ட்ரிக்கல்ல வாங்கணும்னால என்ன பண்ணலாம், வாங்கிக்கலாம். செகண்ட் வந்து எலக்ட்ரிக். இது வந்து என்ன பண்ணணும்னா ஃபாஸ்ட் அண்ட் ஈஸி. இது வந்து நமக்கு சீக்கிரம் என்ன பண்ணணும், வேலை வந்து சீக்கிரம் முடியும். நம்ம ஸ்டிச்சிங்ல என்ன பண்ண முடியும், சீக்கிரம் முடியும். எலக்ட்ரிக்ன்ற போது வேலை சீக்கிரம் முடியும். இது வந்து இதுல வந்து நிறைய டைப் வந்து என்ன இருக்கு, மிஷின்ஸ் இருக்கு. நீங்க இது வந்து பொட்டிக்கு இல்ல டெய்லர் ஷாப் இந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணா, எலக்ட்ரிக்கல்ல வந்து என்ன பண்ணிக்கலாம், மிஷின் வாங்கிக்கலாம். கம்ப்யூட்டரைஸ்டுன்றது டிசைன் ஒர்க்குக்காக, நம்ம ஆரி இந்த எம்ப்ராய்டிங்லாம் போடுறோம்ல, எம்ப்ராய்டரிக்காக நம்ம என்ன பண்ணலாம், கம்ப்யூட்டரைஸ்டு என்ன பண்ணலாம், மிஷின் வாங்கிக்கலாம். இந்த 3ல நமக்கு எது இப்ப தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து என்ன பண்ணலாம், வாங்கலாம். தேர்ட் ஒன் வந்து ஸ்டிச்சிங் ஆப்ஷன். உங்களுக்கு என்னென்ன ஸ்டிச்சிங் வேணும், ஸ்ட்ரெயிட் வேணுமா, ஜிக்ஸாக் வேணுமா, பட்டன் ஹோல் ஆப்ஷனும் சேர்த்து வேணுமான்னு என்ன பண்ணலாம், நீங்க அதை யோசித்து வாங்கணும். பிகினர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் வாங்குறது எனக்கு தெரிஞ்சு வந்து பெட்டர். ஃபோர்த் ஆப்ஷன் வந்து பட்ஜெட் ரேஞ்ச். உங்களுக்கு இதுக்குள்ள என்ன பட்ஜெட் ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணும், டிசைட் பண்ணி வாங்கணும். ஃபர்ஸ்ட் ஹேண்டும் இருக்கு, செகண்ட் ஹேண்டும் இருக்கு. நீங்க என்ன பண்ணிக்கலாம், நியூவா வாங்கினாலும் ஓகே, இல்ல செகண்ட் ஹேண்ட் தான் வேணும் அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணலாம், வாங்கிக்கலாம். ஃபிஃப்த் ஒன் வந்து பிராண்ட் அண்ட் சர்வீஸ். இதுல வந்து நிறைய பிராண்ட் இருக்கு. இதுல வந்து எனக்கு வந்து தெரிஞ்சது சிங்கர், உஷா, பிரதர், ஜாக்கெல்லாம் என்னது, இதெல்லாம் வந்து ட்ரஸ்டட் பிராண்டு. நீங்க இதுல கூட வாங்கலாம். இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க வச்சிருக்காங்க அப்படின்னாலும் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். அப்புறம் முக்கியமா சர்வீஸ் சென்டர் வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இல்ல கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மாதிரி என்ன பண்ணுங்க, பாத்துக்கோங்க. ஒரு 6 மந்த்துக்காவது கம்பல்சரி என்ன பண்ணணும், நம்ம மிஷினை வந்து ஒரு சர்வீஸ் பண்ணா அது என்ன பண்ணும், நல்லா இருக்கும். இப்போ அதே மாதிரி டேபிள் டாப் மிஷின் நீங்க வாங்குனீங்கன்னா ஒன்லி உங்க வீட்டு யூஸ்க்கு மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க. நம்ம ஷாப் இதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியாது, டேபிள் டாப் மிஷின் வந்து என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது.